தெரியுமா? நீங்க அவங்க பேசுவாங்க 2 பேரும் 10 மாசம் நாங்கள் தாய்மை அடைகிறோம் சுமக்கிறோம் அப்படிலாம் பேசுவாங்க. 10 மாதம் சுமப்பது தாய்மையாக இருக்கலாம். ஆனால் வெளியே வந்ததற்கு பிறகு அந்த குழந்தையை ஆயுள் முழுவதும் தோள் மேலும் நெஞ்சின் மேலும் வைத்து சுமப்பவன் ஆம்பளையா? நான் தான் என்ன சிற்றூர் மரப்படுத்துவதிலும் ஆறுதேக்கினால் வாய்க்காலும் நெற்சேர உழுது உழுது பயனுழைக்கும் நிறை உழைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள். கற்புழந்து மழை பிளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து வந்த கைதான் யார்கள்? பொற்றுகளை கடல் முத்தை மணிக்குளத்தை போய் எடுக்க அடக்கிய மூச்சு எவரின் மூச்சு? எல்லா ஆம்பளையினுடைய மூச்சு என்பதை தயவு செய்து பதிவு செய்ய வேண்டும். நீங்க அந்த அடிப்படையில தாய்மைன்னு சொல்றோம்ல, தாலாட்டு ஒழுங்கா பாடுறீங்களா? நான் கேட்கிறேன். அன்னைக்கு தாலாட்டு பாடுனாங்க. மாமன் அடித்தாரோ மல்லிகைப்பு சென்றாலே, அத்தை அடித்தாரோ அரளிப்பு சென்றாலே, யார் அடிச்சா சொல்லி எழு, தாரா மேய்ச்சி வர தமிழ் முதலை ஆடி வர தாளேலோ தாளேலோன்னு அன்னைக்கு தாளாட்டினாங்க. தூளில இப்படி தாளாட்டினாங்க. இன்னைக்கு ஸ்பிரிங் தொட்டில கண்டுபிடிச்சிட்டாங்க. குழந்தை உள்ள போட்டா கேசட்ட போட்டுட்டா அது மாட்டுக்கு ஆடுது. இப்பவே பக்கத்து வீட்டு குழந்தைய எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு. என்ன தாளாட்டு இருக்கு அவங்கள்ட்ட? சாந்தாமணி அம்மாட்ட கேட்கிறேன். பெருசா என்ன பெருசா பாருங்க, உட்கார்ந்து இருக்க ஸ்டைல பாருங்க. 2 பேரும் அப்படி பட்டு சேலை கட்டிட்டு அப்படியே வந்து அப்படியே நாங்க பாருங்க 2 பேரும் பரதேசி பேருக்கு மாதிரி வந்திருக்க 2 வேட்டியை கட்டிங்க. ஏதாவது இருக்கா? இட்லி துணிக்கு கூட உதவுதில்லை. நாங்க போட்டிருக்க வேட்டி கோயிலுக்கு போகணும்னா கூட டபக்குன்னு ஒரு வேட்டி எடுத்து கட்டுவோம். உங்க பட்டு சேலை கட்டிக்கிட்டு அப்படி பொட்டை வைக்கிறது, கண்ணாடியை ஓட்டுறது. அன்னைக்கெல்லாம் பெண்கள் இங்க ஒரு குங்குமம் இங்க ஒரு குங்குமம் வச்சாங்க. இங்க வைக்கிற குங்குமம் ஆயில் ரேகை, இங்க வைக்கிறது கல்யாணம் ஆனதுக்கு பின்னாடி ரைட்டுங்களா? அந்த குங்குமம் வச்சான். இன்னைக்கு நெத்தியில பாருங்க, பொம்பளை விட்டு நெத்தியில பூரா பாம்பு பள்ளி பூரா தேடு என்ன கன்றாவியோ அதுல நெளி நெளியாக வச்சிருது. நான் கேட்கிறேன், என்ன ஏதாவது பொறுப்பு இருக்கா? குடும்ப பொறுப்பு இருக்கா? சமைக்கிறீங்களா? முதல்ல இன்னைக்கு சமைக்கிறீங்களா? அன்னைக்கு முனிதையர் பிசைந்த காந்தல் மெல்விரல் கழுவுறு கலிங்கம் கலாது உடி குவளை உண்கன் பொய்ப்புகை கமல தாம் தொடர்ந்து அட்ட தீமுடிப்பாளையர்னு சங்க இலக்கியத்தில் படிச்சோம். இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. புதுசா கல்யாணம் ஆகி ஒருத்தன் கொண்டாட்டி கையில எதையாவது சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அதுக்கு ஒன்னும் செய்ய தெரியாது. என்ன தாண்டி செய்ய தெரியும்? ஒன்னும் இல்லாதான் கடையில போய் புத்தகம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா பாயாசம் மட்டும் எனக்கு செய்ய தெரியும் அப்படின்னு ஓடி போய் ஆசையா மனைவி கையில கொண்டாந்து ஒரு புத்தகத்தை கொடுத்தேன். பாயாசம் செய்வது எப்படி? அதை படிச்சு பார்த்துட்டு சேமியாவை வறுக்குது, ஜவ்வரிசியை வறுக்குது, ஒரே வாசனை தூக்கு. காலில் உட்காந்து தினத்தண்ணி பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு 10 நிமிஷம் சென்று கிச்சன்ல இருந்து ஒரு சத்தம் வந்துச்சு. பாயாசம் 1 தரம், பாயாசம் 2 தரம், பாயாசம் 3 தரம். பதறி போய் பார்த்திருக்கேன். என்னடி பண்ற? பாயாசம் கிட்ட சொன்னா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அத்தான் இதுலதான் அத்தான் போட்டிருக்கு, இறுதியில் ஏலம் போட்டு இறக்கும். ஏலக்காயை இடிச்சு போட்டு இறக்குனா இந்த அம்மா ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கு. அதையும் மீறி பாயாசம் செஞ்சு ஒரு டம்ளர்ல கொண்டாந்து அத்தான் குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க அத்தான். அவன் 1 மடக்கு தான் குடிச்சான். 2 ஃபெவிகால போட்டு ஒட்டின மாதிரி ஒடிச்சுங்கிற. அவனுக்கு மனைவி மேல கூட கோவம் இல்ல. புத்தகத்தை படிச்சுக்கிட்டு நேர பெட்டி கடைக்கு போனேன். பாயாசம் புத்தகம் கேட்டா நீ என்ன பசங்கா புத்தகம் கொடுத்த? அவன் கடையாரன் சொல்லியிருக்கேன், புத்தகத்தை நல்லா படிக்கணும்யா, அதுல என்ன போட்டிருக்கு? சமைத்து பாருன்னு தானே போட்டிருக்கு, உன்னை எனக்கு சாப்பிட்டு பார்க்க சொன்ன. எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? நொந்து நூலாய் போய் கிடக்குறான் ஒருத்தன். என்ன பண்ண, எப்ப பார்த்தாலும் என்ன காலையில உப்புமா, மத்தியானம் உப்புமா, ராத்திரி உப்புமா, நாக்கு செத்து போச்சு. ஒரு நாள் கை நிறைய சம்பளத்தை வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு நீ உப்புமாலாம் கிண்ட வேண்டாமா, ஸ்டார் ஹோட்டலுக்கு போகணும்னு பல்சர் பைக்கில் டப்பட்டப்பட்டப்பட்டப்பன்னு போட்டிருக்கான். பல்சர் வண்டியை கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க. இப்படி இருக்கு, பின்னால உட்கார்ந்தா இப்படி கட்டி பிடிச்சிட்டு கிடக்க வேண்டியதா இருக்கு. அதுல போய் ஸ்டார் ஹோட்டல்ல நிப்பாட்டினாங்க. அங்க என்ன பிரச்சனை பாவம், இருட்டுக்குள்ள தான் ஒரு மெனு கார்டு கொடுப்பாங்க. அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. அந்த கார்டை பார்த்தேன், சரி எதையாவது ஒண்ணு அடிச்சு விடுவோம் அப்படின்னு 7ஆம் நம்பர்ல டிக்கெட். 1/2 மணி நேரம் காத்து கிடக்கிறேன். 2 பிளேட் ரவை உப்புமா தான் அவனுக்கு வருது. வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை. முன்னால ஒரு டேபிள்ல புரோட்டாவை பிச்சு போட்டு சாலடாவை ஊத்தி அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு இன்னும் 2 புரோட்டா தேவைப்பட்டிருக்கு, ரிபீட் அப்படின்னு இருக்கேன். இந்த உப்மா குரூப் என்ன நினைச்சிருக்கு, ரிபீட் நான் தான் புரோட்டா வாக்கணும். ரிபீட் அடுத்த 1/2 மணி நேரம் கண்டு 2 பிளேட் ரவை உப்மா தான் வந்துச்சு. பாப்போம் வாழ்க்கையில எவ்வளவு விரக்தியில இருக்காங்க தெரியுமா ஆண்கள். இன்னைக்கு நான் ஒரு செய்தி சொல்றேன், ஆண்களால பிரச்சனை எங்கேயுமே கிடையாது. ஆண் என்னைக்காவது பிரச்சனை பண்ணிருக்கானா? பெண் எங்கே இருந்தாலும் பிரச்சனை சார். நான் அதனாலதான் கவி பேரரசு வைரமுத்து எழுதுறாரு. கம்பராமாயணம் நாம படிக்கிறோம், 10,500 பாட்டு. மகாபாரதத்தை படிக்கிறோம்,
அத 3 வரியில சொல்றார் வைரமுத்து. என்ன தெரியுமா? சிரிக்கக்கூடிய இடத்தில் சிரிக்க மறந்தால் ஒருத்தி, சிரிக்கக்கூடிய இடத்தில் சிரிக்க மறந்தால் ஒருத்தி, அதனால் வந்தது ராமாயணம். சிரிக்க கூடாத இடத்தில் சிரித்து தொலைத்தால் ஒருத்தி, அதனால் வந்தது மகாபாரதம் என்று எழுதினார் என்று சொன்னால், பெண் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் பிரச்சனை. ஆம்பளை பிரச்சனை பண்றானா நினைச்சு பாருங்க. நீங்க துணி எடுக்கையில கூட பாக்குறோம். அம்மா சாந்தாமணி அம்மா, துணி எடுக்கையில கூட ஆம்பளை எப்படி எடுப்பான் தெரியுமா? மத்தவங்களுக்கு மனைவிக்கு எடுக்கையில, பிள்ளைக்கு எடுக்கையில அந்த துணியினுடைய தரத்தை பார்ப்பேன். நல்லா கவனிங்க, துணியினுடைய தரத்தை பார்ப்பேன். ஆனா தனக்கு துணி எடுக்கையில என்ன பண்ணுவேன் தெரியுமா? துணியினுடைய தரத்தை பார்க்க மாட்டேன், துணியினுடைய விலையை பார்த்து தனக்கு குறைச்ச விலையில எடுத்துக்கிட்டு குடும்பத்திற்காகவே ஐக்கியமாகிறவன் ஆண் என்று சொன்னால் அதை யாராலும் மறுக்க முடியாது. இவர்தான் ரொம்ப நூலாய் கிடக்கிறார் பாவம். வந்ததுல இருந்து கைதட்ட அடிச்சுக்கிட்டு கிடக்கிறார் மனுஷன். அவர் பாவம். எனக்கு ஐயா சொன்னது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. கல்லூரியில இல்லாத மகிழ்ச்சி இங்க எனக்கு இருக்கு. ஏன்னு கேட்டா, கல்லூரியில கஸ்தூரி பாய் குடிப்பு வரைகன்னு கேட்டிருந்த ஒரு கேள்வி. ஒரு பேர் எழுதியிருக்கேன். ஓடப்பாய், பத்தமடப்பாய், கோரப்பாய், இப்படி பல பாய்கள் உண்டு. அதில் ஒரு பாய் கஸ்தூரி பாய்னு எழுதியிருக்கேன். இன்னொரு பேர் எழுதியிருக்கேன். கேள்வியே தப்புன்னு எழுதியிருந்தேன். என்னடா கேள்வியே தப்புன்னு எழுதியிருக்கேன்னு பாக்குறேன். எழுதியிருக்கேன் கஸ்தூரி பாய் எல்லாம் கேள். அவங்கள்ட்ட பேசவே முடியாது. ஒரு பாய் வேகமா அந்த ஐயா 6 நாள் லீவு வேணும்னே. எதுக்குடா லீவு கேட்டேன். எங்க தாத்தா செத்து போயிட்டாருன்னு. சரி தாத்தா செத்து போயிட்டாருன்னு சொல்றானே 6 நாள் லீவு கொடுத்து அனுப்பியாச்சு. காலேஜ் முடிச்சுட்டு என் ஹீரோ ஹோண்டா பைக் எடுத்துட்டு போறேன். அந்த பையன் சொன்னா பத்தியா, அவங்க வீட்டுக்கு முன்னாடி போறேன். அவங்க தாத்தா அவங்க வீட்டுக்கு முன்னாடி நல்லா வேப்ப மரத்தடியில ஈசி சேரை போட்டுக்கிட்டு காலாடிக்கிட்டு இருக்கிறேன். நான் போய் கேட்டேன், என்ன பெரியவரே நல்லா தானே இருக்கிய, நீ செத்து போயிட்டுதா சொல்லி 6 நாள் லீவு விட்டு வந்தானே உங்க பேரனா? கக்க கக்கன்னு சிரிக்கிறார். அப்படியா சொன்னேன், வாத்தியார் செத்து போயிட்டாரு 6 நாள் லீவ் விட்டாங்கல்ல என்கிட்ட சொன்னேன். ஒரு 6 நாள் லீவுக்கு 2 அளவு உருவாக்கி விடுவாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் நாங்க பேசி உண்மையில தப்பிக்க முடியல. அருமையான மேடை. அதுலயும் எங்க சொல்வேந்தர் ஐயா தலைமையில் பேசுவது எங்கள் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பாக்கியம் என்பதனை இந்த மேடையிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒப்பற்ற அறிஞர் தலைமையில இன்றைக்கு ஒரு அருமையான தீர்ப்பு சொல்லத்தான் போறாங்க. சரி, இறைப்பணின்னு சொல்றீங்கல்ல, இறைப்பணி இல்ல விடுங்க. இறைப்பணியில கோயில்ல போய் ஒழுங்காவ விளக்கு பூஜை பண்றீங்க. இந்த 5 முக விளக்கு ஏத்துறதுக்காட்டியும் ஒரு முகத்தை ஏத்தும் போது இவங்க என்ன பட்டு சேலை கட்டியிருக்காங்க, இவங்க என்ன சேலை போட்டிருக்காங்க, இவங்க என்ன நெக்லஸ் போட்டிருக்காங்க, இவங்க என்ன மோதிரம் போட்டிருக்காங்க. இது ஒரு பொழப்பாமா? இது ஒரு பொழப்பான்னு கேட்கிறேன். ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை. கண்ணதாசன் எழுதினார். எங்க ஒழுங்கா சாமி கும்பிடுறீங்க? ஆம்பளை போனா அழகா கும்பிட்டுட்டு வந்துருவேன். நீங்க உங்களை பாதுகாத்து நாங்க கூட்டிட்டு போயிட்டு வீடு வந்து சேர்றதுக்குள்ளாட்டியும் அடே அப்பா ஒரு யுகத்தையே கடந்தது மாதிரி ஆயிடும். நல்லா இப்போ 1 வாய் சோறு ஒழுங்கா சாப்பிட்டதா சரித்திரம் இல்லை. ஐயா தலைமையில பேசுறோம், போற இடங்கள்ல நல்ல சாப்பாடு கிடைக்குது, அவ்வளவுதான். இன்னைக்கெல்லாம் உண்மையிலே பாராட்டணும். இந்த ஊத்துக்குழியை சார்ந்தவங்க எங்களை ரொம்ப அருமையா அணுகுமுறை செய்து அற்புதமா கூட்டு வந்தாங்க. உண்மையிலே இது போன்ற மேடைகளில் பேசுவதுதான் மிகப்பெரிய பெருமை, மிகப்பெரிய பெருமை. ஒரு சின்ன கிராமத்துல நான் நினைச்சு பாக்குறேன். ஏன்னா நான் ஏன் இதை வேதனையோட சொல்றேன்னா, வீட்டுல ஒரு நாள் கரண்ட் கட் ஆகி போச்சு. என் மனைவி கொண்டாந்து தோசையை கொடுக்குறா. பிச்சு பாக்குறேன், பிக்க முடியல. கரண்ட் வந்துருச்சு, சுவிட்ச போடுறேன், தோசை கல்லோட தூக்கி அந்த வச்சிருக்கேன். எப்படி சாப்பிடுறதுன்னு நினைச்சு பாருங்க. 4 பெண்கள் சேர்ந்தா புருஷனை பத்தி புரணி பேசாம இருக்கீங்களா? நான் இன்னைக்கு மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குறேன். 4 பெண்கள் சேர்ந்துக்கிட்டு புருஷனை திட்டிக்கிட்டு இருக்கு. வாத்தியார் கொண்டாடி சொல்றாங்க, வாத்தியார் கட்டிக்கிட்டது தப்பா போச்சுக்கா, எப்ப பார்த்தாலும் சாம்பார்ல உப்பு இல்லைன்னா கூட பெஞ்சு மேல ஏறுங்க, பெஞ்சு மேல ஏறுங்கன்னே சொல்றாருக்கா. பக்கத்துல இருக்கிற கண்டக்டர் மனைவி சொன்னாங்க, அதனாலும் பரவாயில்லக்கா, எங்க வீட்டுக்காரர் எப்ப உள்ள வந்தாலும் வாசப்படியில் நிக்காத உள்ளவோ வாசப்படியில் நிக்காத. 2 பேரும் சேர்ந்து அரசியல்வாதி மனைவியை பார்த்து கேட்டாங்க, உங்க வீட்டுக்காரர் எப்படிங்க? அதை ஏக்கா கேட்கறிய? ராத்திரி 10 மணிக்கு வருவாரு, வந்துட்டு கட்ட குரல, என் அன்பு மகன் பால் குடித்தானா, என் ஆசை மகன் சாப்பிட்டானா, என் மாமியார் தூங்கி விட்டாரா? மாமியார் தூங்குற உனக்கு என்ன கவலை? ஒரு சால்வை எடுத்து போத்து நான் தாக்கா தூங்குறாரு. இந்த 3 சேர்ந்து பக்கத்துல இருக்கிற போலீஸ்கார மனைவி கிட்ட கேட்டுச்சு, உங்க வீட்டுக்காரர் எப்படிக்கான்? அதை ஏக்கா கேட்கறிய? லத்தீத்தினா வச்சிருப்பாரு, அடிக்கத்தான் வருவாரு, ஒரு 100 ரூபா கொடுத்தா வாங்கிட்டு பேசாம போயிருவாரு.
4 பேருங்க பக்கத்துல இருக்கிற ஃபயர் சர்வீஸ்கார அக்காட்ட கேட்டுச்சு, உங்க வீட்டுக்கார எப்படிதான்? அதை வீட்டுக்கு நுழையிலே அடுப்ப பத்த வைக்க விட மாட்டேங்கிறார், தண்ணி ஊற்றி அணைச்சிட்டு ஓடியே போயிடுறாரு. இப்படி இருந்தா வாழ்க்கை முன்னேறுமா? ஆம்பளை எங்கேயாவது புரணி பேசுறானா? நினைச்சு பாருங்க. அவனுடைய ஆணினுடைய பாத வெடிப்பை பார்க்கிறேன், அவருடைய உழைப்பு தெரிகிறது. அன்பிற்குரியவர்களே, ஆண்களினுடைய பாத வெடிப்பில் ஆண்களினுடைய உழைப்பு தெரிகிறது. ஆண்களினுடைய கை ரேகை இருக்கிறது, அதில் ஆண்களினுடைய உழைப்பு தெரிகிறது. ஆண்களினுடைய தலையிலே இருக்கிற நரை இருக்கிறது, அதிலே ஆண்களினுடைய வரலாறு தெரிகிறது என்பதை தயவு செய்து நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இறைப்பணியில பெரிய புராணத்துல பார்க்கிறோம், 63 நாயன்மார்களை பார்க்கிறோமே, அதுல எண்ணிக்கை அளவில் 3 நாயன்மார்கள் தான் பெண் நாயன்மார்கள். 60 நாயன்மார்கள் வரலாற்றை சைவ இலக்கிய வரலாற்றில் அழித்து விட முடியுமா? நீங்க சிறு தொண்டர் பிள்ளைக்கறி சமைச்சு கொடுத்தார். இளையான்குடி மாறநாயனார் இரவுல போய் நாத்தங்கால்ல போய் எடுத்துக்கிட்டு வந்து உணவை எடுத்துக்கிட்டு வந்து வந்த விருந்தினரை உபசரிச்சார். நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? உங்க விருந்து எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு ஆள் உள்ள வந்துட்டான் விருந்தாளி, உடனே வீட்டுக்காரம்மா சொல்லுது, இவன் வந்தான்னா போக மாட்டேன், 1 மாசம் இருந்துருவேன், நீங்க இன்னைக்கு என்னை அடிக்கிற மாதிரி அடிங்கன்னு. அவன் காத்து கடந்திருக்கேன், சப்புன்னு வச்சேன், என்ன இன்னைக்கு தானே அடிக்கிறேன், இவ்வளவு நாள் அடி வாங்கிட்டு இருந்திருக்கேன். அடிச்ச அடியில கண்ணை கூவி போச்சு, ஐயோன்னு அழுதுருக்கா. வெளியே அவன் என்ன நினைச்சிருக்கேன், இந்த குடும்பத்துல நம்ம இருக்க முடியாதுன்னு போயிட்டேன். கதவை திறந்து வானா போயிட்டேன். உடனே 2 சந்தோஷமா இருக்கு. அடுத்த 1/2 மணி நேரத்துல காலிங் பெல் திறந்து பார்த்தா வந்துட்டாங்க. அவன் சொல்றேன் வெளியே நின்றுட்டு, நீங்க அடிக்கிற மாதிரி அடிச்சீங்க, உங்க பொண்டாட்டி அழுகிற மாதிரி அழுதுச்சு, நாங்களும் போறது மாதிரி போயிட்டு வந்துட்டோமே, புரிஞ்சு வச்சா என்ன விருந்தோம்பல்? மாமியார் மருமகள் ஒற்றுமையா இருக்கலாம். அம்மா பேராசிரியர் மனோன்மணி அம்மாட்ட கேட்கிறேன், மாமியார் மருமகள் இருக்கலாம்? எங்க ஊர்ல மாமியாருக்கு தேல் ஒட்டி பிடிச்சுன்னு மருமகாரி தேலை எடுத்து உதட்டுல முத்தம் கொடுத்திருக்கா, உதட்டுல போட்டு விட்டு போயிடுச்சு. மாமியார் மருமகள் ஒற்றுமையா இருக்கீங்களா? ஒரு பெண் இன்னொரு பெண்ணை அழகுன்னு சொல்லி இருக்கீங்களா? இன்னொரு கேள்வியை கேட்கிறேன், கூட்டு குடும்பம் என்ற ஒரு ஒப்பற்ற வரலாற்றை உடைத்தது உங்கள் சாம்ராஜ்யம் தானே. கூட்டு குடும்பத்தை உடைச்சிட்டீங்க, அமைதியை உடைச்சிட்டீங்க, அன்பை குலைத்திருக்கிறீர்கள். இன்னும் சொல்ல போனா பாச பிணைப்பை குலைத்திருக்கிறீர்கள். அம்மான்னு சொல்லி கொடுக்குறீங்களா? முதல்ல பெத்த பிள்ளைக்கு அம்மான்னு சொல்லி கொடுக்குறீங்களா? ஆசையா அப்ப அம்மா அப்பான்னு சொல்லுன்னு சொன்னா கூட இருப்பாங்க, மம்மின்னு சொல்லணும், அம்மியில வச்சு அரைக்கணும். மம்மி மம்மினா எகிப்திய மொழியில செத்து போன பொணம்னு அர்த்தம், பிரமிடுகள்னு அர்த்தம். அதை சுருக்கி கூப்பிட சொல்றீங்க, மம் 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 மம். எங்க ஊர்ல ஒருத்தன் பெரிய மாவை மேக்சிமம், சின்ன மாவை மினிமம் இருக்குங்க. இது பரவாயில்ல. டேடினா ஸ்பானிஷ் மொழியில பாடைன்னு அர்த்தம். பெத்த தாயை போனா பெத்த அப்பனை பாடை பாடை பாடை. அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்று அழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய், என்னடா தந்தையை டேடி என்று அழைத்தாய், இன்னுயிர் தமிழை கொன்று தொலைத்தாய். தமிழா நீ பேசுவது தமிழா? அம்மான்னு சொல்லி கொடுக்குறீங்களா? முதல்ல தாலாட்டு பாடுறீங்களா? வாசல்ல கோலம் போடுறீங்களா? நேரத்தினுடைய அருமைகிறது. அடுத்து தனபால் சொல்வார், வாசல்ல கோலம் போடுறீங்களா? காலையில கோலம் போடுறது எதுக்கு? அகிரிணை உயிர்கள் சாப்பிடட்ட ஓசோன் படலாம் நம்ம முகத்துல படக்கும்ங்கிறத. மார்கழி மாசத்துல காலையில 3 மணி 4 மணிக்கு எந்திரிச்சு போடுற கோலத்தை முதல் நாள் ராத்திரியே போட்டுவிட்டு காலையில குப்புற அடிச்சுல தூங்குறிய. இதுக்கு பேர பொறுப்பு. சாணம் தெளிக்கிறீங்களா? முதல்ல கூந்தல் இருக்கா? இன்னைக்கு எல்லாம் கிரிச்சு 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 அடி போட்டுச்சு. அன்னைக்கு அண்ணா நகர் பஸ் ஸ்டாண்ட்ல என் ஃப்ரெண்டா இருக்கும்னு, தம்பி நல்லா இருக்கியாங்கிற, ஐயாம் நாட் தம்பி தங்கச்சின்ட்டு போதும். பண்பாடு இருக்கிறதா? நாகரிகம் இருக்கிறதா? கலாச்சாரம் இருக்கிறதா? எல்லாவற்றையும் புலி தோண்டி புதைத்திருக்கிறீர்கள் பெண்கள். தயவு செய்து நான் இங்க இருக்கிற பெண்களை சொல்லல, இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஆம்பளை ஆண் இல்லைன்னா இந்த குடும்பம் இல்ல. குடும்பம் மட்டுமல்ல, குவளையமே கிடையாது. சமயத்தை உருவாக்கியது, இந்து சமயத்தை உருவாக்கியது எத்தனையோ ஆண் ஞானிகள். கிறிஸ்தவத்தை உருவாக்கியது இயேசு பிரான். முஸ்லிம் சமூகத்தை உருவாக்கியது நபிகள் பெருமான். பௌத்த சமயத்தை உருவாக்கியது கௌதம புத்தர். ஏன் சமண சமயத்தை உருவாக்கியது மகாவீரர். ஏன் இதெல்லாம் விடுங்க, காதலுக்கு கூட ஷாஜகான் தான் காதல் மாளிகையை எழுப்பினானே ஒழிய எந்த பெண்ணாவது எந்த காதலனுக்கு மாளிகை கட்டிய வரலாறு இருக்கிறதா நடுவர்களே? அதனால இல்லறத்திலும் சரி, இறைப்பணியிலும் சரி,
தேசபக்தியிலும் சரி, தேசபக்தியில மாவீரன் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ், அண்ணல் காந்தி, ஏன் அப்பா எத்தனை குழந்தையை உருவாக்கி இருக்காரு தெரியுமா? ஜவஹர்லால் நேரு இல்லை என்று சொன்னால் அன்னை இந்திரா இல்லை என்பது இந்த தமிழ் கூறும் இந்திய திருநாட்டினுடைய வரலாறு என்பதனை வைத்து இல்லற பணியிலும் சரி, இறைப்பணியிலும் சரி, தேசப்பணியிலும் சரி, மொழி பக்தியிலும் சரி, எல்லாவற்றிலும் மிக்குயர்ந்து நிற்பது ஆண்கள் தான். ஆண்மையும் உடனும் ஆடவும் என போர்க்களத்திற்கு செல்வது கூட ஒரு ஆடவன் தான். கடல் கடந்து செல்வது கூட ஒரு ஆடவன் தான். அதனால் தான் தொல்காப்பியர் எழுதுகிறார், முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை என்று எழுதுகிறார். எனவே எல்லாவற்றிலும் அடிப்படையாக ஆணிவேர் காரணமாக இருப்பது ஆண்களே, ஆண்களே, ஆண்களே என்பதாக சொல்லி நடுவர் உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவ்வளவு தீவிரமாக வாதிட்டார். இன்னைக்கு ஆண் இனத்தை காப்பாற்றுறதுக்கு இவர் ஒருத்தர் போதும். அப்படி ஆண்களுக்காக ரொம்ப பயங்கரமா வாதத்தை நடத்தினார். உங்களுக்கும் பெண்களையும் கொஞ்சம் அங்கங்க எங்கெங்க வாங்கணுமோ அங்கெல்லாம் வாங்குறார். ரொம்ப கடுமையா பேசுறார். ரொம்ப சந்தோஷம், நல்லா பாடுறார். அதுக்கு ஒரு கை தட்டுங்க, அவர் நல்லா பாடுறாரு, அருமையா பேசுறார். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கலகலப்பா இந்த 20 நிமிஷம் 25 நிமிஷம் நம்ம சந்தோஷமா சிரிச்சோம் பார்த்தீங்களா? அப்படி சிரிச்சா நமக்கு ஆயுசுல ஒரு நாள் கூடுதுன்னு அர்த்தம். நம்முடைய வாழ்நாள்ல ஒரு நாள் ஆயுசு கூடுதுன்னு அர்த்தம். அது மாதிரி நல்ல பேச்சா கேட்கும் போது நமக்கு இன்னும் ஒரு நாள் வாழ்நாள் கூடும். அதுக்கு ஒரு உதவி பண்ணியிருக்கிறாரு, நல்லா பேசுறாரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்காக கொங்குமண்டை சார்ந்த சகோதரி புலவர் சாந்தாமணி அவர்கள் வருகிறார். சுப்பிரமணியோடு வடக்கே இருக்கோம், கொஞ்சம் உட்காருங்க. வடக்கே நின்று இருக்கோம், கொஞ்சம் தயவு உட்கார்ந்தாலும் எடுத்து சீட்டு நிறைய இடம் இருக்கு. விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நல்லதொரு பட்டிமன்றத்திற்கு நடுவர் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய எங்களுடைய நாவுக்கரசர் கலைமாமணி நடுவர் பெருந்தகை அவர்களே, எதிரணியும் எண்ணணியும் சார்ந்த இனிய தமிழ் நெஞ்சங்களே, இங்கு கூடியிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, சின்னஞ்சிறார்களே, ஆங்காங்கு நின்று கொண்டும் நடந்து கொண்டும் எங்களுடைய சூடான வாதாட்டங்களை சுவைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, உங்கள் அத்துணை பேர் பாதத்தையும் தொட்டு வணங்குவதிலே நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். அருமையாக சொன்னார்கள். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் சொன்னாங்க. நானும் கூட அப்படிதான் நினைச்சேன், இந்த ஆண்களுடைய வாயெல்லாம் பவளவாயா இருக்குன்னு. என் தம்பி பேசிட்டு போனவருக்கு தான் தெரிஞ்சது இதெல்லாம் பவளவாய் இல்ல தவளவாயின்னு. கொர்ற கொர்ற கொர்றன்னு எத்தனை குற்றச்சாட்டு இந்த பெண்கள் மேல நான் கேட்கிறேன். இப்ப நாங்க இல்லைன்னு சொன்னா உங்களால ஒரு நாள் குழப்பத்தை நடத்த முடியுமா தம்பி? சொல்லுங்க பார்க்கலாம். பெண்கள் நல்லா கை தட்டோன்னு உங்களுக்காக தான் நாங்க பேச வந்திருக்கிறோம். ஆத்துக்குள்ள நின்று அரகரா போட்டாலும் சோத்துக்குள்ள நிக்கிறான் சொங்கநாதான் சொன்னாங்க. நீங்க சொன்னீங்களே நாங்க கோயில் கட்டுறோம், நாங்க அதை செய்யறோம், இதைய செய்யறோம், பெண்கள் எல்லாம் என்ன செய்யறீங்கன்னு ஒரு கேள்வியை கேட்டீங்களே. நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, உங்களுக்கு நல்லா வாய்க்கு ருசியா வக்கனையா ஆக்கி போடுறதாரையா? நாங்க தானே நல்லா வாய்க்கு ருசியா வக்கனையா ஆக்கி போட்டா நல்லா தின்னுட்டு தொப்பையும் தொந்தியுமா மேடையில் உட்கார்ந்துக்கிட்டு பெண்கள் சரியில்லை, பெண்கள் சரியில்லை இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு மேடை போட்டு கொடுத்தாங்களா நான் கேட்கிறேன். அதுலயும் வேற ஒண்ணு சொல்றாரு பாருங்க, கோயிலுக்கெல்லாம் பெண்கள் வந்தா என்ன செய்யறாங்க, அப்படியே 5 முக விளக்கை ஏற்றி வச்சுக்கிட்டு ஒரு திரிய வச்சுக்கிட்டு அப்படியே எட்டி பார்த்து அந்த அம்மா என்ன பட்டு புடவை கட்டிக்கிறா, அந்த அம்மா என்ன நகை போட்டிருக்கிறா அப்படின்னு இந்த பெண்கள் எல்லாம் பாக்குறாங்கன்னு இந்த மேல ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க. சொல்லிட்டு ஒரு பாட்டை வேற பாடினார், கண்ணதாசனோட பாட்டை. ஆடை அணிகலன் ஆபரணங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை, அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லைன்னு அவரே பாடினாரு. இப்ப நான் அவரை பார்த்து கேட்கறேங்க, இப்ப கோயிலுக்கு நீங்க